ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 9 தமிழ் பற்றிய ஒரு முழு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பிக் பாஸ் மலையாளம் முடியவே இல்லை, அதுக்குள்ளேயும் எப்படி தமிழ் ஆரம்பிப்பாங்க, ஒருவேளை ஸ்டார்ட் டேட் வந்து தள்ளி போகுதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், பிக் பாஸ் வாய்ஸ் வந்து மாறுதா அப்படின்ற மாதிரியான தகவல்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் லைக்கை தட்டி விடுங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான், ஆர்கானிக்காக ரீச் ஆகும். ஸோ நீங்கள் அதை பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கான முதல் முன்னோட்டம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் ரோலிங்கில் போயிட்டு பயங்கரமான டைலாக்லாம் வந்து பேசுவாருன்னு பார்த்தா உம்முன்னு ஆயிட்டாப்ல. சரியா, என்ன சுத்தையை விட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார்ல போன சீசனில், அதை வந்து இப்போ காட்டிட்டாப்ல ப்ரொமோவில் சிம்பாலிக்காக. அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த பப்ளிக் ஒப்பீனியன் எடுப்பாங்கல்ல, என்னங்க விஜய் சேதுபதி வந்திருக்காரு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தான் எதிர்பார்த்தோம், என்னங்க இவர் வந்திருக்காரு திருப்பியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கரிச்சு கொட்டியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கமல் சாரோட விஜய் சேதுபதி கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிஞ்சார். அந்த கண்டென்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போவார். ரேதர் தான் நம்ம கமல் சார் மாதிரி நிறையா நம்ம கண்டென்ட்டை தாண்டி வெளியே போகிறது அப்படிங்கிறது இருக்காது. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கமல் சாரோட விஜய் சேதுபதி எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பண்ணது அப்படின்னா. மிச்சபடி எல்லாம் கமல் சாருடைய ஒரு சின்ன அவருடைய கால் விரலுடைய நிகத்துக்கு கூட விஜய் சேதுபதி மேட்ச் பண்ண முடியல அப்படிங்கிறது அந்த நிஜம். ஏன்னா இது நிறைய பப்ளிக் ஒப்பீனியன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயும் போட்டு கிழிக்கிறாங்க, என்னப்பா இவரெல்லாம் வந்து ஹோஸ்ட்டாக போட்டிருக்கீங்க, ஹோஸ்ட்டை மாற்றுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இனிமேல் என்ன பண்ணுறது, அவர் தன்னை பிக் பாஸாக உணர்ந்து கொள்கிறார் விஜய் சேதுபதி. நம்ம சந்திரமுகி பார்த்துருப்பீங்க, சந்திரமுகியாகவே உணர்ந்தால் சந்திரமுகியாகவே வாழ்ந்தால் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல, அதே மாதிரியே விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் ஹோஸ்ட்டாக உணர்கிறார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இனிமேல் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சேனலும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சம்பளத்துக்கு இதை தவிர வேறு எதுவும் வந்து பெஸ்ட்டாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்த பேட்டர்னில் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது வந்து முதல் ரகம். சரி, பிக் பாஸ் மலையாளம் ஓடிட்டுருக்கே, எப்படிப்பா முடியுமா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஒன்றும் கிடையாதுங்க, பிக் பாஸ் 9 மலையாளம் அது பாட்டு ஓடிட்டு இருக்கட்டும். ஏன்னா அது இன்னும் வந்து ஒரு 60 நாள் மேலே இருக்குது ஓடுறதுக்கு. சரியா, அது நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இன்னும் 60 நாள்னா பிக் பாஸ் வந்து அக்டோபர் நவம்பரில் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அது வாய்ப்பு கிடையாது ராஜா. அக்டோபர் முதல் வாரம், இல்லை தள்ளி போனால் 2வது வாரம், அவ்வளோதான். ஏன் இன்னும் டேட் வந்து ஃபைனல் பண்ணல அதில் அப்படின்ற எல்லாருக்கும் அந்த கேள்வி இருந்தது. அது ஒன்றும் பெரிய ரீசன் கிடையாது. அக்டோபர் 5ங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மிஞ்சி போனால் ஒரு வாரம் தான் லேட்டு. ஆனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். பிக் பாஸ் மலையாளம் செட்டில் உள்ள தமிழ்காரங்க போகக்கூடாது, தமிழ் செட்டுக்குள்ளே மலையாளக்காரன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு தனித்தனி செட்டு தான் அமைக்க போகிறாங்க. எப்பயுமே அப்படி இருக்காது. மலையாளம் முடிஞ்சோடனே அதை வந்து இது பண்ணி நம்ம தமிழுக்கு வந்து வைப்பாங்க, இல்லை தமிழ் முடிஞ்சோடனே மலையாளம் வைப்பாங்க. இப்படி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஞ்ச் வந்து மாறுது. ஸோ தமிழ் தனியாக மலையாளம் தனியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற டைமென்ஷன். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வாய்ஸை பற்றி கேட்குறாங்க. நம்ம பிக் பாஸோடைய வாய்ஸ் வந்து மாறிடுச்சுன்ற மாதிரி நிறைய தகவல் வந்துச்சு. ஏன்னா நம்ம பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அசீம் அவர்களும் பிக் பாஸோடைய வாய்ஸும் 2 பேரும் சேர்ந்து, அதாவது ஷாஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அதுக்கான ஷூட்டிங் இந்த மாதம் வந்து முடிஞ்சோடனே ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிக் பாஸோடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் மாறலாம். ஆனால் ஏஐயில் இப்போ ஈஸியாக கொண்டு வந்துடலாம்ல. ஏஐயில் அப்படியே பேசி டிரான்ஸ்லேட் பண்ணிப்பா, நான் பேசுகிற வாய்ஸை எல்லாம் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பேசணும் அப்படின்னா அதுவே வந்து ஏஐயில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி டக்குன்னு அடிச்சு விட்ரும். அப்புறம் எதுக்குடா ஒருத்தன் அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து தோணும்ல. அதனால தான் அது வந்து தேவையே கிடையாது, சான்ஸே கிடையாது. அதனால் அதை பற்றி யோசிக்க வேணாம். பிக் பாஸ் வாய்ஸ் வந்து அதே டோனில் தான் இருக்கும். மேபி அவர் இல்லைனா கூட ஏஐயில் வந்து அவங்க மேட்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான். அதனால் அது பெருசாக வந்து பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. அடுத்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட், அதை பற்றி பேசுவோம். 24 மணி நேரம் உங்களுக்கு தெரியும், 24/7 இந்த சீசன். விஜய் டிவி சோசியல் மீடியா இதுதான் பேசும் பொருளாக இருக்க போது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்திருக்க நமக்கு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு சில பேர் வந்து வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவுக்கு விஜய் டிவிக்கு சண்டையை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட்டில் நான் வந்து படிக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து
ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அஃபீஷியல் மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் எண்டமால் நம்புகிறேன், பிக் பாஸ் டீமை நம்புகிறேன். எதையும் வந்து லீக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நான் வந்து அவங்க ஆணித்தரமாக நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரி, ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா புவியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஜீ தமிழில் ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தார்னா 4 மாதம் நீங்கள் தூங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் பல்ஸை கொடுத்துட்ருக்காப்புல. ஸோ அவர் வந்து நிறைய பேர் வந்து நான் கமெண்ட்டில் பார்த்தேன், அவர் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிக்கு சம்மந்தமே இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வின் பண்ணுறவங்கலாம் ஏஆர்எம்ல தான் வின் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இல்லை ஆர் தான் இந்த சீசன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியுது. டேய், இந்த ஏஆர்எம்மை ஒட்டச்சி விட்றாண்டா அப்படின்னு சொல்லிட்டு புவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் வந்து அடிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாருவோம். அடுத்து வினோத் பாபு. ஸோ வினோத் பாபு வந்து இந்த பவித்ரா கூட ஹீரோயின் வந்து நடித்து ஹீரோ வந்து இவர் பண்ணார். ஹீரோயின் வந்து பவித்ரா நடித்தாங்க. போன சீசன்லேயே வர மாதிரி இருந்தது. பட் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி. அவர் பார்ப்பதற்கும் விஜய் சேதுபதி போல் தான் கொஞ்சம் உருவத்தில் அவர் தோன்றுவார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து நம்ம சோசியல் மீடியா எங்களுடைய தன்மான சிங்கம், தமிழ் சினிமாவுடைய டாப் மோஸ்ட் ரிவ்யூவர் உள்ளே வருகிறார் ரிவ்யூவர் கேட்டகரியில் அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் பிரசாந்த் அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வந்து பயங்கரம் அடிபடுது, பயங்கர சைலண்டாக இருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ மேபி அவர் உள்ளே வந்தாருன்னா கண்டென்ட்டுக்கு மஞ்சள் இருக்காது, ஏன்னா இந்த பேசிகிட்டு இருப்பாப்புல. நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரை வச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கண்டென்ட்டை ப்ளோ பண்ணுறதுக்கும். ஸோ வாங்க தலைவா, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸில் இடம் பிடிக்கிற விருது தான் அப்படின்ற மாதிரி. அடுத்து இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, நக்ஷத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தீபர் தினகரோடைய சீரியல் நடித்தாங்கல்ல, அது என்ன சீரியல் எனக்கு மறந்து போச்சு. ஸோ அதில் நடித்த நக்ஷத்ரா அப்படின்றவங்க வராங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. அடுத்து டோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியன் குக் வித் கோமாளில் வந்தவங்க உள்ளே வருகிறார்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, சுனிதாவுடைய இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா இந்த குக் வித் கோமாளி, பிக் பாஸ் இந்த மாதிரி உருட்டி இங்கேருந்து அங்கே எடுக்கிறது, அங்கேருந்து இங்கே எடுக்கிறது தான் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 பேர் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம ஏகேன்னு அஜித்குமாரா? அஜித்குமார் இல்லைப்பா, ஒரே ஒரு கதை சொல்ல முடியுது. நான் தூங்கிட்டேன்னு ஒரு பையன் சொன்னானே, அந்த பையனை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து கெரியரே முடிச்சு விட்டீங்களேப்பா, இவன் இந்த பையன் அழகாக வேறு இருந்தானே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க. எஸ், இட்ஸ் அனதர் தான் அஸ்வின் குமார். ஸோ அவருடைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து போன சீசனில் விட்ட குறை தொட்ட குறை நம்ம ஃபரீனா அசட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏற்கனவே தெரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர், நான் வந்தால் கிழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பில்டப்லாம் இருந்தது. பட் உள்ளே வந்து வருவாங்கன்னு பார்த்தா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க நான் தண்ணி கேன் போட வந்தேன்னு சொல்லிட்டு பாதியிலே போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் ஃபரீனா அசட் நான் இந்த வட்டம் வந்து எதிர்பார்க்குறேன் அவங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நீ பேசின அப்படின்ற மாதிரி நேஹா மேனன் விசாலை வந்து இந்த லைட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கிச்சு தங்கச்சின்னு சொல்லி லட்டுன்னு இருந்தான் அந்த பயம் உள்ள. அவங்க வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அதே மாதிரியே ஒருத்தன் திருப்பி ஃபேமிலி ரவுண்டில் வந்து ஒன்றை கிளிக்க வரான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக விளையாடுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு திருப்பம். ஆக்டர் பரத், நம்ம ஹீரோ இருக்கார்ல, இப்போ வந்து அந்த அளவுக்கு படம் கிடையாது அவருக்கு. ஸோ அவர் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல். என்ன சொல்கிறேன் அப்படின்றீங்களா? வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் பையன் வந்து பயங்கரமாக இருப்பாப்புல. வந்தார்னா டேய் அதனால் ஏஆர்எம் பீடா பரத்ரா அப்படின்ற மாதிரி மாற்றுவாரா அப்படின்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து இந்த ஷாபனா உமேர் குக் வித் கோமாளில் அந்த 2 பேருடைய பேர் வந்து பயங்கரமாக அடிபடுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து டான்சர் சதீஷ் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன சீசன்லேயும் அடிபட்டுச்சு, இந்த சீசன்லேயும் வந்து ரொம்ப அவருடைய பேர் அடிபடுது. இந்த ஷாபனா உமேரில் ஒருத்தர் கன்ஃபார்மாக உள்ளே வராங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம கூமாபெட்டி தங்கபாண்டி அவர்கள், நம்ம திவாகர் அவர்கள், இந்த 2 பேருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் லிஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா 2 பேர் எங்கே போனாலும் திறந்தாலும் அவங்க தான் வந்து ஏங்கன்னு ஒருத்த பக்கம் வரான், இன்னொரு பக்கம் வந்து தர்பூசணி வச்சு ஒருத்தர் எப்படின்னு இருக்கான். ஸோ 2 பேரில் ஒருத்தர் வரலாம் அப்படின்றது அப்டேட்டு. ஸோ சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ பேர் உள்ளே வராங்க பார்த்தியாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் அமிர்தா ஸ்ரீனிவாசன், இவங்களுடைய பேர் வந்து மாயா, அந்த ஒரு பிட்டக்குறை தொட்டக்குறை சீசன் 7ல் அடிச்சே தீர்வன் டைட்டில்னு சொல்லிட்டு அமிர்தா ஸ்ரீனிவாசன் உள்ளே வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் காமெடியன் பால சரவணன் அவர்கள், ஆங்கர் ஜெகன் அவர்கள். ஓகே, அடுத்து அம்பானி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்பானின்ற ஒரு படம் வந்துச்சுல கருணாஸ் படம், அதில் வந்து ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பார், அவர் கூட வந்து சுற்றிட்டு இருப்பார்ல அந்த பையன், அவர் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலசரவணன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு காமெடியான வர வேண்டியவர், அவரும் வந்து இப்போ அப்படியே நிப்பாட்டிட்டாப்ல அப்படிங்கிறது தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சொல்லியிருப்பேன். இந்த 20லேருந்து கண்டிப்பாக வந்து
நீங்கள் கேரண்டீடாக சொல்லலாம் ஒரு 10 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ கன்ஃபார்ம்டு தான் இந்த 10 பேர் இதுலேருந்து இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து நிறைய இதில் வந்துருச்சு. ஓகே, ஒரு சில இதில் நம்ம வந்து பிட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதுலேருந்து யார் வரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்னப்பா வெளிநாட்டு ஆடியன்ஸ் இல்லையா, சீரியஸ் செட்டு எல்லாம் புதுசாக போட்டிருக்கோம், வெளிநாட்டு ஆடியன்ஸ் எதுவும் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க, வருவாங்க. ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து யாராவது உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. வழக்கம் போல் ரேப்பர், சிங்கர் அந்த கேட்டகரியில் நிக்சன், ஜெஃப்ரி, அசல் கோலார் அந்த வரிசையில் ஒரு ரேப்பர் வால்டப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் வந்து ஃபேம் ஆகிட்டார். மேபி இந்த வேடன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல, ஸோ அவர் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பார்ப்போம், ஏன்னா அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது வெளிநாடு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம். பட் ஆடிஷன் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ கூடிய விரைவில் அதற்கான ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அது வந்த பிறகு நம்ம வந்து பெர்ஃபெக்டாக இவங்க தானே வராங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊதிடுவோம். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த பிக் பாஸ் ஷோ இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நிறைய பேருடைய ஒரு இது. போன சீசன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். சீசன் 7 மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்கும்னு தோணுது. அப்புறம் விஜய் சேதுபதி ஐயா அவருடைய கையில் தான், ஐயா பசங்களை விளையாட விடுங்கய்யா, பசங்களுக்கு மரியாதையை விடுங்கய்யா, ரெண்டு விஷயம்தான். அதை அவர் பண்ணிட்டார் அப்படின்னா இந்த ஷோ சும்மா கிருட்டுன்னு அடுத்த லெவலுக்கு அட்டைன் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.